கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இன்று தேவ செய்தியை கேட்க வந்து உங்கள் அன்புக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்குரிய செய்தி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யூசுவலா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப ரேர். இயேசு கிறிஸ்து பற்றியும் கடவுளை பற்றியும் பரிசுத்த ஆவியை பற்றியும் பேசினா கொஞ்சம் போரட்ச மாதிரி தெரியும். ஆனால் அதை கொஞ்சம் ரொம்ப பக்குவமாக எடுத்து புரிகிற மாதிரி நமக்கு அதை உற்சாகமாக சொல்லி கொடுக்கும் பொழுது மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருக்குது. பட் எனிவே, நவ் திஸ் இஸ் த டைம், கிறிஸ்மஸ் டைமாக இருக்கிறபடினால நாம் நிச்சயமாகவே இது பேச வேண்டிய ஒரு நாள். ஆனப்படினாலே we are beginning Christmas. ஆனப்படி இந்த வாரம் நமக்கு இது ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்பதை நாம் அறிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்து நாம் சில புரிந்து கொள்ள வேண்டியதும் அறிந்து கொள்ள வேண்டியதுமான சங்கதிகளை கொஞ்சம் சிம்பிளா நம்ம புரிந்து கொண்டு அறிந்து கொள்ள, He is God, அவர் தேவன், கர்த்தனு. இதுல முக்கியமான விஷயம் the Redeemer. ஒரு முக்கியமான விஷயம் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லணும்னா இந்த ரெண்டு சத்தியத்தை நம்ம சொல்ல வேண்டும் கண்டிப்பாக. ஒன்று, அவர் தேவன். இரண்டாவது, அவர் மீட்பர். இந்த ரெண்டு விஷயம் சொல்லப்படாவிட்டால் இயேசு குறித்துதான இன்ட்ரடக்ஷனா இருக்க முடியாது. சோ முக்கியமாக அவர் தேவன் என்பதை அறிய வேண்டும். இரண்டாவதாக அவர் மீட்பர் என்பதை அறிய வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் ஒரு மனுஷனுக்கு அறியாவிட்டால் ரட்சிப்பு வீணானதாக போய்விடும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் என்பதை பல நேரங்களில் நமக்கு அது மறைந்து போகிறது. காரணம், நம்ம இயேசு கிறிஸ்து பல பாடுகளும் பல சூழ்நிலைகளையும் கடந்து சென்றபடினாலே அவருக்கு காட் என்ற அந்த ஒரு பிரிமிட்டிவ், அதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல. நம்ம என்ன பண்றோம், தேவன் என்பதை ஒரு தலைவரும் அவருக்கு கீழே இருக்கிறவர் ஒருத்தர், அவர் தான் இயேசு அப்படின்ற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். So we need to understand who is Jesus Christ. மேபி உங்களுக்கு புரியத்தக்க சில விஷயத்தை நீங்க மனசுல எடுத்துக்கலாம். அதை நான் சொல்லத்தக்க உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். கிரைஸ்ட், the eternal beginning. Eternal beginning. He is God. தேவரு, கடவுள். சோ அவர் ஆதீனத்தில், அதாவது எதுவும் இல்லாத நாட்களிலே, எதுவும் இல்லாத காலகட்டத்திலே அவர் இருக்கிறார். He is the one existed before anything could formed. So வசனங்கள் நம்மெல்லாம் கிறிஸ்மஸ்க்காக வாசித்தாலும் கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சில வார்த்தைகளை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். எப்படின்னா, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேல் ஆள் போகும் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஸ்தோத்திரம். அவருடைய புறப்படுதல் பிகினிங் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. இட் இஸ் நாட் ஃப்ரம் தட்ஸ் ஒரு டேட்ல, ஒரு ஜீரோ டேட்ல வந்தது அப்படின்றது இல்ல. அவர் துவக்கந்து அநாதி காலங்களிலே. He started from the beginning only, but planned only the particular time. அவர் வெளிப்பட்டது அந்த பர்டிகுலர் டைம். பட் அவர் எப்போ புறப்பட்டார்? எதுவும் ஆரம்பிக்காதது முன்னமே ஆரம்பித்தார். அவர் எப்பொழுது தொடங்கினார்? அவர் அப்பவே பூர்வ காலத்திலே ஆரம்பிச்சது. எதையும் உருவாக்கும் முன்னமே ஆண்டவர் அறிவார். அதை மீட்டும் பொருட்டு கர்த்தர் அன்றைக்கே இந்த காரியத்தை அவர் மனதிலே வைத்து அவர் ஆரம்பம் பண்ணினார். இந்த இடத்துல யோவான் 1ஆம் அதிகாரம் 1:3 வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. The word. What is that word? இது உண்டாவதாக, இது உண்டாவதாக, இது உண்டாவதாக, இது உண்டாவதாக சொன்னவர் யார்? ஒரே அந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் எல்லாமே ஃபார்மேஷனுக்கு வருது. வார்த்தை தான் எல்லாவற்றையும் உருவாக்குது. வார்த்தை தான் எல்லாவற்றையும் பொசிஷன் கொண்டு வருது. வார்த்தை தான் சீர்படுத்துது. இன்றைக்கு வார்த்தை தான் சுகப்படுத்துது. வார்த்தை தான் ஆசீர்வதிக்குது. வார்த்தை தான் செத்தவனை கூட எழுப்புது. வார்த்தை தான் பிசாசை அடக்குது. அதனால வார்த்தை வார்த்தை வார்த்தை, அதே வார்த்தையில நம்ம எல்லாரும் நிக்கிறோம். வாயினாலே நல்லதை பேசுகிறோம், பொல்லதை பேசுகிறோம்.
டு சம் எக்ஸ்டென்ட் இந்த வார்த்தை நல்லதாகவே இருக்க கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. காரணம், ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கோவத்துல சொல்லிட்டேன், தெரியாத சொல்லிட்டேன், தெரியாத சபிச்சிட்டேன், அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளும் சொல்ல வேண்டாம். சோத்திரம். தவறு பண்றோம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சோ அந்த வார்த்தை என்றது அதே தான் ஆண்டவர் ப்ராசஸ் பண்றார். அன்றைக்கு எப்படி வார்த்தை என்றது எல்லாத்தையும் உருவாக்கி கர்த்தர் ஒரு கூடாரத்தில் ஆகிலும், ஒரு ஆலயத்தில் ஆகிலும், ஒரு மனுஷரிடத்தில் ஆகிலும் ஒவ்வொரு கும்புகளோடு கூட செயல்பட்டாரோ, அதே போலதான் ஆண்டவராகிய கிறிஸ்து வந்த பொழுதும் அவர் வார்த்தையிலே செயல்படுத்துகிறார், வார்த்தையிலே வெளிப்படுத்துகிறார், வார்த்தையிலே சகலவற்றை சீர்படுத்துகிறார், வார்த்தையிலே எல்லாவற்றையும் கண்ட்ரோல் கொண்டு வர்றார். வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு கணக்காக இருக்க வேண்டும். அது செயல் உள்ளதாக இருக்க வேண்டும், அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை எப்பொழுதுமே நமக்கு ஒரு கமாண்டாக இருக்கும். அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் ஒவ்வொன்று உருவாச்சினா அது அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. So the concept அந்த முழுமையை, the fullness, ಪೂರ್ಣತೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಯಾವ ರೀತಿ? ಆ ವಾಕ್ಯ ಮಾತು, ಆ ಮಾತೆ ಈಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆ ವಾಕ್ಯವೇ ಕ್ರಿಯೆ ಮಾಡತಕ್ಕಂಥದ್ದು, பூரணத்தைಯನ್ನು கொடுத்தಕ್ಕಂಥದ್ದು. அதை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறவராக காணப்படினாலே நம்முடைய வார்த்தைகளும் அவருக்கு வார்த்தைகளும் ஒன்றாய் இருப்பதாக, அதே பவர்ஃபுல்லா இருப்பதாக. யோவான் 17:5 வரைக்கும் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. எப்படின்னா, பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே வந்துச்சா கதை. நல்லா கவனிச்சுங்க சார். இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு. இப்போ மறைச்சு கிரிச்சு எல்லாம் பேசல, ஓப்பனா பேசுறாங்க. உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோ அப்போ இயேசு யாரு, தேவன் யாரு, அவங்க எப்படி இருக்கிறாங்க? இப்ப நம்ம எல்லாம் பாருங்க, மனசாட்சின்றோம், மனுஷன்றோம், நான்ன்றோம், நம்போன்றோம். இப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே பல காரியங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த இயேசுவானவர் தெளிவா என்ன சொல்றாரா, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே, பிஃபோர் த ஃபார்மேஷன் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் த கேலக்சி, எதுவா இருந்தாலும் சரி, அதற்கு முன்னே எனக்கு உம்மிடத்தில் உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். உலகத்துல வந்துட்டு பிறகு கூட அதே மகிமையை நான் பார்க்கணும், அதே மகிமையில நம்ம இருக்கணும். சோ அந்த மகிமையில மட்டும் எந்த ஒரு டிஃபரன்ஸ் அங்க கொடுக்க வேண்டாம், அதுல ஒரு வேற்றுமை மாற்றம் வேண்டாம். உலகம் உண்டாவதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம் அதே ஒரு அந்யோன்யம் இப்ப கூட இருக்கணும். அதே தான் ஆண்டவர் கேட்கிறாரு. சோ நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த, கவனிச்சிங்களா? இப்போ கை உயர்த்துங்க. நீர் இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்த, அப்ப யார் தெரிந்தெடுத்தது? ஆண்டவர் தான் நம்ம தெரிந்தெடுத்தார். கரெக்டா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கினீங்களா? ரைட். இப்ப கை போடுங்க. தெரிந்தெடுத்த, எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். சோ யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், யாரெல்லாம் தெரிந்தெடுக்கப்படணும் அப்படின்னு கர்த்தர் பிளான் பண்றாரோ அவங்களெல்லாம் கர்த்தர் செலக்ட் பண்ணி இயேசு கிறிஸ்துவை ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்காகவே தன் ஜீவனை கொடுக்கிறார், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறார். உனக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார். உன்னை அப்படிப்பட்ட மரியாதையோடு வச்சு, அதாவது the selection of God. இப்போ கர்த்தர் ரொம்ப தெரிந்து கொண்டார். அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு வச்சுக்கணும் நீங்க. So we are being selected, தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படி என்பதை கொஞ்சம் மனசுல தைரியம் பண்ணீங்க. கர்த்தர் நம்மளை தைரியப்படுத்தினார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த
மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துறார். யாரு தேவன்னா யாரு, இயேசு கிறிஸ்துனா யாரு, நாங்க 2 பேரும் யாரு அப்படின்னு வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். ஸ்தோத்திரம். யாருது அறிந்தீர்? தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருந்தோம், அதை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஆச்சா? பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குதோ கரெக்டா உங்களுக்கு வெளிப்படையா பேசி சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாகவும் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்றாரு. இந்த ப்ரூஃப் அந்த கொடுக்கிறாரு. நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம், நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். இப்ப நம்ம எல்லாரும் அறிந்திருக்கணும். நம்மெல்லாம் தேவனாலே உண்டாயிருந்தோம் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். செலக்ஷன் ஆயிடுச்சு. அவர் தான் தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்துட்டாரு. இது எவ்வளவு கிளியரா மறுபடியும் உருட்டி பரட்டி எவ்வளவு கிளீனா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு பாருங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என்ன நீ கொடுக்க சொன்னீரோ, என் இஷ்டத்துக்கு நான் வாய் வித்தில்ல, நீ என்ன சொல்ல சொன்னீரோ அத்த அவர்களுக்கு நான் கொடுத்தேன். ஸ்தோத்திரமாச்சா? அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் அங்குதான் புறப்பட்டு வந்தேன் அப்படின்றத இவங்க அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். புரியுதுங்களா? இது நம்ம கொஞ்சம் மெதுவா திங்க் பண்ணாக்கா, பரா நம்மளை குறிச்சு அக்கறை எடுக்கிறவங்களும், நம்மளை குறிச்சு கேர் எடுக்கிறவங்களும், நம்மளை குறிச்சு ஒரு விவரம் இவ்வளோ இப்படியும் அப்படியும் வார்த்தையிலையும் வேர்ட்ஸ்லையும் பாருங்க, அது அதே கதை தான். அதை உருட்டி 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 மறுபடியும் நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்பதை அங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அவருக்கு. அப்புறம் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. அல்டிமேட்லி நீங்கள் யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள், என்னுடையவர்கள் அல்ல. ஆமென். அவர் உன்னுடையவர்கள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். ஆச்சா? இப்போ நீங்க சார் 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 கொஞ்சம் சில நேரத்தில் பாருங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்றப்போ நீங்க யோசிக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப், கர்த்தர் ஒரே சரீரமாக மாற்றிட்டு கட்சியில் அங்கே ஒரு மகன் வரான், அங்கே ஒரு பையன் வரான், ஒரு பொண்ணு இருக்குது, இவங்கெல்லாம் இருக்கிறப்போ எப்படி தரமா யோசிக்கிறாங்கோ? எங்க அம்மா எங்க அப்பா அவங்களுடைய சுபாவம் அப்படியே அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கும். அப்போ இந்த எஃபெக்ட்ஸ் எதை குறிக்குதுன்னா, அவங்க 2 பேரும் 2 நீங்க கணக்கு போடுறீங்க, ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒன்று. இப்ப நீங்க படிச்ச அந்த பாடத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இன்றைக்கு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னா, ஸ்தோத்திரம், புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி வருதுன்னா, இதா ஒரு வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் நிக்கணுங்க, குமாரன் இயேசு கிறிஸ்து இங்க நிக்கணும். ஸோ நீயா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, அந்த கம்பைன்டு எஃபர்ட் இன்னைக்கு எப்படி ஆகுதுன்னா, ஒரு புது ஜெனரேஷன், ஒரு புது சகாப்தம், ஒரு புது ஆசீர்வாதம், புது நன்மை, ஒரு புது சந்ததி, புது ஆசீர்வாதத்தினுடைய மகிமைகள் பிறப்பதற்கு காரணமாய் மாறி, அவங்க ஆண்டவர் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படுத்தாமல், நீ சொல்றதா நான் சொல்றது, நான் சொல்றதா நீ சொல்றது, புரியுதுங்களா? இன்னைக்கு வீட்டுங்கள்ல குரல் பண்றீங்க, நான் பேசுகிறேன் நீ சுமார், அதுக்குள்ள இந்த அம்மா கத்துவாங்க, நான் சொல்லுகிறேன்ல நீ வாய்மோடு. See, just understand the concept of the family. இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீங்க படிக்கிறீங்க. இது மட்டும் இல்ல கான்செப்ட் சார், சும்மா ஏதோ ஒரு முடத்தனமா படிச்சுன்னு போக கூடாது. This is the family is explaining.
ஒரு தகப்பன்றதும் தாயின்றதும் பிள்ளைங்கன்றதும் அதுல பிரிப்பிரிவா இன்னும் எவ்வளவு பிள்ளைங்க இருந்தாலும் சரி வித்தியாசம் வராது, அதுல டிஃபரன்ஸ் வராது. இது 4, 5, 10ன்ற கதைலாம் வராது. ஒரே பிளட், ஒரே ஐக்கியம். நீ சொல்றதா நான் சொல்றது, நான் சொல்றதா நீ சொல்றது, நீ சொல்றத நான் கொடுத்தேன். பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்தணும், எப்படிப்பட்ட அந்யோன்யம் இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு அமீக்கபலான ஒரு டிஸ்கஷனோ ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும்ன்றத எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவைகளில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வாலி புள்ளிங்க முடிஞ்சா கொஞ்சம் ஏஞ்சி நில்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு லேட்டா? வாலி புள்ளிங்கன்னா டக்குன்னு பறந்துட்டுக்கணுமே. தாய் தகப்பனார்கள் தினம் தினம் அவங்களுடைய மனசு அப்படியே குஷியாகணும், அப்படியே அப்படியே மிதக்கணும். அவங்க அப்படியே என்னுடைய புள்ள, என்னுடைய புள்ள, ஐயோ என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை, ஏன் மகன், ஏன் புள்ள. அவங்க அவங்க என்ன நினைக்குவாங்க தெரியுமா? போதண்டா, இதுக்கு மேல நான் கர்த்தரை எடுத்துனா கூட பரவாயில்ல. I'm very happy with my daughter. I'm happy with my son. So பிள்ளைகள் 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 நச்சரிப்பா இருக்க கூடாது. அவங்க தான் சொல்றாங்க, இவங்க தான் அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. 2 பேர் டே அவருக்கு காசோ இவருக்கு காசோ, இவர் சம்பாதிச்சாரோ அவர் சம்பாதிச்சாரோ, கொண்டாந்து கொடுக்கறது நான் தான் நான் விநியோகிக்கிறேன். இதுல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சாப்பாடு எல்லாம் ஒண்ணுதானே, ஒரே தேக்ஷால தான் வருது. அது என்ன வேற தேக்ஷால தான் வருது? அப்படிங்கிறதுனால ஒரே குடும்பம், ஒரே பேச்சு. சம்டைம்ஸ் பேச்சுல வித்தியாசம் வருது, என்ன பண்ண முடியும்? கட்டு சங்கடம். பட் உங்களாலே உங்கள் அப்பா அம்மாக்கள் மகிமைப்படுற அளவுக்கு போனோம், குஷிப்படுற அளவுக்கு போனோம், தேவனை கனப்படுத்துற அளவுக்கு போனோம், தேவனை மகிமைப்படுத்துற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல் இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஸ்வரூபமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுடைய ஒரு இன்னொரு ரூபமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த மகிமையை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. the blood of him. நான் செய்கிற ஜெபம் அவங்களுடைய ஜெபம், நான் செய்கிற உபவாசம் அவங்களுடைய உபவாசம். the replica just as Xerox. இன்னொரு காப்பி அப்படி வராது. it is only the same. ஆண்டவர் சொல்றாரு, என்னவா அவங்களுக்குள்ளாக ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் நாம் எல்லாரையும் பார்க்கும் பொழுது உங்களோட பேரண்ட்ஸை மகிமைப்படுத்தணும்னு தோணும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? என் தேவனை நான் மகிமைப்படுத்தணும், இந்த பிள்ளைங்களை என்னை கொடுத்ததுக்கு, இந்த பிள்ளைங்களை கொடுத்ததுக்கு என் தேவனை நான் மகிமைப்படுத்துறேன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு அந்த பிள்ளைங்க, அந்த பேரண்ட்ஸ் வந்துடணும். That is what important. செய்றோம். ஆமென். உட்காருங்க ப்ளீஸ். See the simple things that we want to do in our life. பதினேழாம் அதிகாரம் 24 இருந்து வாசிக்கிறோம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னிடத்தில் அன்பா இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஆமென். தெரியும், அதே ஸ்டோரி தான். இப்போ சப்ஜெக்ட் மாறுது. சப்ஜெக்ட் என்ன மாறுது சொல்லுங்க? என்ன மாறுது சொல்லுங்க? அன்பு. என்ன மாறுது? இப்ப பாருங்க, அன்பு. அன்பு இருந்தா நம்ம இங்கே இருப்போம். ஆமென். நம்ம அங்கே இருப்போம். இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க? நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். நீதி உள்ள பிதா, உலகம் உம்மை அறியவில்லை. பிதா யாருன்னு அறியல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வர்ற மட்டும் இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே அந்த கந்த அப்படின்னு தான் வாழ்ந்தாங்க.
ஏதோ அவன் பேர்ல வந்துக்குது, அவன் மேல ஆவிய வந்துக்குது, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வந்துக்குது, இங்க கர்த்தர் அவன் மூலியமா அற்புதம் பண்றார், என் மூலியமா ஒண்ணே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே உம்மை ஜனங்க சரியாவே அறிஞ்சிக்கல, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படி நானும் அவரிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். இன்னும் தெரியப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த சப்ஜெக்ட் இது பேசுறது அன்பு குறிச்சி. அப்புறம் அன்பு இருந்தா நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். ஸ்தோத்திரம். அதுல ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை சொல்ல வர்றேன். அன்பு இருந்தால் இங்க வசனம் என்னது, நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். அப்படின்னா ஒரே வீட்டுல தான் இருக்கிறோம், ஆனா பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்போம். மனசளவுல விருப்பப்படாம, கோபமா, எரிச்சலா, ஒரு மாதிரி வெறுப்பா அப்படின்னு வாழ்ந்து நிற்கும். ஆண்டவர் என்னன்றாரு, அன்பு இருந்தா மைண்டு கூட ஒன்னா இருக்கும். மைண்டு கூட ஒன்னா இருக்கும், அது ரெண்டா பிரிஞ்சு இருக்காது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பு இருந்துச்சுன்னா ரெண்டு மைண்டு தூர தூரம் இருந்தாலும் அது ஒரே மைண்டா இருக்கும். அதான் ஆண்டவர் இங்க சொல்றது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். Now Colossians 1:17 வாசிக்கிறோம், அவர் எல்லாவற்றிலும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, அவரே சபையாக சரீரத்து தலையானவர். ஸ்தோத்திரம். இப்ப சொல்லுங்க, அப்போ சபைக்கு யாரு ஹெட்? அத கொஞ்சம் கவனம் கொள்ளணும். நானு நினைக்கணும், எப்பவுமே நீங்க நினைக்கணும், சபைக்கு தலைவர் ஆண்டவர், அவர் தான் இங்க காட் பண்ணுகிறாரு. அவர் இங்க ஒரிஜினலா சரீரத்தோடு நின்னுந்தாருன்னா உங்க மூஞ்செல்லாம் அவர் மேல போயிருக்கோம். இப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுங்க. அவர் இங்க இருந்து மானிட்டர் பண்றதுனால தான் அவர் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற பலனையும் நன்மைகளையும் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே அவர் எல்லாருக்கும் வேண்டிய சகல காரியத்தையும் அவர் அறிஞ்சு நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சோ சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ள பரலோகத்திலும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. So one who holds heaven and earth, one who takes the total control of heaven and earth, he says, நான் பரிபூர்ண உள்ளவராகவும் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே உங்களுக்கு ஒரு மீட்பை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாய் ஒப்புரவாக்குறார், ஒருமுகப்படுத்துகிறார். He is making oneness, அதாவது ஒருமுகப்படுத்துகிறார். This is what he want to do in love and in person and also in mind. இங்க சொல்றாரு இன்னொரு விஷயம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்க சொல்லப்படுது. ஹீப்ரூ 7:1-3 வாசிக்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். ரைட். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் இவன் ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான். இவன் முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், சாலேமின் ராஜா என்பதற்கும் சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். நல்லா கவனிச்சிங்களா? வசனம் கிளியரா இருக்குதுங்க. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல், அவனுக்கு முடிவு கூட இல்லை, துவக்கம் இல்லை. தேவனுடைய ஏனா 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 நல்லா கவனிங்க. ஏனா இவன் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரனாக நிலைத்திருக்கிறார். See, when you are alone or with the family or if you are a personal individual, வசனத்தோடு துக்கத்தோடு ஒரு காரியத்தை நீ ஏங்கி கொண்டு ஜெபித்து கொண்டு உபவாசத்து கொண்டு பல நாட்களாக உன்னுடைய அங்கலாய்ப்போடு நீ கர்த்தர் சமூகத்திலே நீ ஜெபித்து காத்திருக்க முடியுமானால், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் மெல்கிசேதேக்காய் உன்னிடத்தில் வந்து உன்னை தேற்றி உன்னை ஆறுதல் படுத்தி உன்னை சமாதானப்படுத்த கூட முடியும். நாட் ஒன்லி வேர்ட்ஸ்,
நாட் ஒன்லி பைபிள், நாட் ஒன்லி பிரசங்கம், நாட் ஒன்லி டிவி மூலியமா. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் திடுக்கணும் எதிரில் வந்து உன்னை தட்டி கொடுக்கிற மாதிரி கூட கர்த்தர் பண்ணிட முடியும். எங்கே இருக்கிற ஒரு ஆசாரியன் வந்து உனக்கு உதவி செய்யற மாதிரி வந்து செயல்படுத்த முடியும். தட் இஸ் வாட் ஜீசஸ் என்றது எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. வெறும் நான் சொல்றது இல்ல, பல பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கணும், ஆண்டவராகிய கர்த்தர் வசனத்தின் மூலமாகவோ நேரடியாகவோ எப்படியோ செய்தாலும் உன்னுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு உன்னை ஆறுதல் படுத்தவும் சமாதானப்படுத்தவும் உன்னை ப்ராப்ளம் சால்வ் பண்ணவும் ஆண்டவராகிய கர்த்தர் உன் பக்கத்தில் வருகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். ஏதோ வசனத்துல பேசுறார், ஏதோ பிரசங்கத்து மூலியமா பேசுறார், ஏதோ டிவியின் மூலியமா ஊழியக்கார மூலியமா பேசுறார், யாரோ ஒருத்தர் மூலியமா பேசுறார். சந்தர்ப்பம் வந்தா என் கர்த்தர் உன் கண் முன்னாடி வந்து நிக்க முடியும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இன்னைக்கு மெல்கிசேதேக் அப்படித்தான். who is மெல்கிசேதேக்? அவன் யார், அப்பா அம்மா தெரியாது, யாரும் கிடையாது, அவன் தோக்கம் இல்லை, முடிவும் இல்லை, எப்படி போனா என்ன தெரியல. கர்த்தர் உனக்காக அவர் வந்து உன் கிரியை செய்வதற்கு நிற்பார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒருவேளை நமக்கு வேணும்னா நம்ம பிரயோஜனப்படுத்திக்கலாமே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க கூடாது? So please make use of this opportunity. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம் பாருங்க, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தின ஒரு பிந்தினமாக இருக்கிறேன். அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்பா, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். லாஸ்ட் புக்ல ஸ்டார்டிங்க பத்தி சொல்றாங்க. சோ அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அதை தொழுகும்படி கர்த்தர் நமக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறார். அவரை தேவனாக வணங்கவும் துதிக்கவும் அனுபவிக்கும் தேவன் நமக்கு தயவு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். We are saved, we are blessed, we are indwelling in his blessings. அவருடைய ஆசீர்வாதத்தில் நம்மளாம் வாழ்வதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் கொடுத்தாரே, அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, அந்த இயேசு கிறிஸ்துவை கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். யோவான் சொல்றார் சார், சிஷ்யன் ஆகிய யோவான் சொல்றார், இயேசுவின் மார்பில சாய்ந்திருந்த அந்த சீஷன் சொல்றார், ஃபர்ஸ்ட் யோவான்ல சொல்றார். அவர் சொல்றாரு, இருக்கிறது ட்ரூத்தை சொல்றாரு, பார்த்ததை சொல்றாரு, அனுபவிச்சதை சொல்றார். நீங்கள் எங்களோட ஐக்கியமா இருக்கிறவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். So இந்த ஐக்கியம் எப்பொழுதுமே you just please confirm all the time. Whatever you do, மத்த எவ்வளோ காரியம் எவ்வளோ பண்ணி எப்படி எப்படியோ வாழ்ந்துனேக்கலாம், ஆனால் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும். இப்போ பரிசுத்த ஆவியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். வெரி சிம்பிள் இஸ் திஸ். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்குது. உங்கள் சந்தோஷம் நிறைவார்க்கும்படி உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். ஸோ நான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் இங்கே சொல்கிறேன். நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோள் மேலுக்கும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 500 years பிஃபோர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஒரு தீர்க்கதரிசி ஐசையா சொல்றார் தெளிவா, அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்படியா? ஓ ரைட் ரைட், ஓ பிரைஸ் தி லார்ட். இது இல்லைங்கோ, இது இல்லை கதை. நம்ம சொல்ல வேண்டும், நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, எனக்கு சமாதானத்தை தார், வல்லமுள்ள தேவனே, என் வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை காட்டும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா சார்? இதுக்கு தான் சார் ஃபெலோஷிப், அதாவது ஒரு நல்ல ஒரு வர்ஷிப்னாக்கா these are all the points we need to add.
வர்ஷிப் பண்ணும் பொழுது நம்ம எப்பொழுதுமே கணக்கில் எழுதி வச்சுக்கணும், நம்மளுடைய எழுதணும். ஐ see some of the children they write so many things. தமிழ் தெரியுதுல, இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் தான் இருந்தாலும் எழுதுறாங்க. நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நமக்கு சில நேரத்தில் ரொம்ப தைரியம் கொடுக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் நமக்கு சில நேரத்தில் ஹெல்ப் ஆகும். இப்படி இந்த ரூம் விட்டு இந்த ரூம் பாஸ் ஆகுங்க, அந்த கதவு மேலே அந்த கதைங்க இருக்கும் பொழுது அதை படிக்கும் பொழுது நமக்கே ஒரு எழுப்புதல் உண்டாகும். கோவத்தோடு எழும்பி போற பாரு, அந்த டைம்ல அந்த கதவு மேலே நித்திய பிதா, சமாதான பிரபு, அப்போ நீ சமாதானம் ஆகணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ புட் சம்திங் தேர், புட் சம்திங் தேர். ஏதோ ஒன்று போட்டு வைங்க, டோர் மேலே போட்டு வைங்க, வாசலில் போட்டு வைங்க, வீட்டுக்குள்ளோ, நம்முடைய பர்சனலா வீட்டுக்குள்ள அந்த காரியங்களை செய்யலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அக்காலத்தில் ஜனங்கள் கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கும். ஸோ கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்ற இந்த காரியங்கள்லாம் ரொம்ப வினோதமா இருக்கும். அப்போஸ்தலர் 2:30 கூட வாசிக்கிறோம், தீர்க்கதரிசியாக சேர்ந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தமக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். யோவான் 12 வாசிக்கிறோம், சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல வருவார், ஹல்லேலூயா என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். சோ இது ஏன் அந்த கழுதை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல வருதுனாக்கா, இஃப் யூ கோ டு மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போனீங்கன்னா, ஸ்பெஷலி ஜெருசலேம் மாதிரி இடத்துங்களுக்கு போனீங்கன்னா, குதிரைக்கு ஈக்குவலா கழுதை இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சுங்க சார். ஒய் இந்த இடத்துல கழுதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த இடத்துல போடுறாங்கன்னாக்கா, நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இஸ்ரேலுக்கு போகும்பொழுது பார்த்தேன், அதாவது ஒரு 10 ஃபீட் கூட இல்லை, கிட்டத்தட்ட 20 அடி டவுன் இருக்கும். 20 அடி டவுன் இருக்கும் சார், பள்ளம் மேடு. ஓ ஓ ஓ இப்படி பார்த்துருந்தா கீழே ஒரு சிட்டி இருக்கும். அப்படியே இங்க கீழே ஒரு பள்ளத்துல ஒரு பெரிய சிட்டியே இருக்கும், நகரமே இருக்கும் உள்ள. அவ்வளோ பெரிய பாதாளம், அந்த இடத்துல சிட்டி இருக்கும். அவ்வளோ திடீர்னு எங்கெங்கயோ பள்ளம், எங்கேயோ மேடு. திடீர்னு அதாவது 5வது மாடியிலேருந்து இறங்கினாக்கா அவர் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போனோன்னு அந்த ஊர். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறிஞ்சது அதான். அதாவது இயேசு கிறிஸ்துவ ஹோல்ட் பண்ணி பிடிச்ச பிறகு இயேசு கிறிஸ்துக்கு தண்டிக்கிறதுக்கு வரைக்கும் அவரை கொண்டு போய் ஒரு சிறைச்சாலையில் போட்டாங்க. எந்த சிறைச்சாலையில் போட்டாங்கன்னா, அந்த மெயின் ரோட்ல இருந்து அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்து 5 ஃப்ளோர் டவுன்ல வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க. பார்த்தாக்கா அது உள்ள ஒரு குகை ஒன்று. அந்த குகையில மேலேருந்து கயிறுல கட்டிட்டு அந்த ஆள் அப்படி செங்குத்தா கீழே கயிறுல அனுப்புனா, அவர் ஸ்ட்ரெயிட்டா அந்த 5வது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல போயிட்டு ஒரு பாதாளத்துல உட்காரு. அதுல கேட் இருக்காது, ஒரு கதவு இருக்காது, எதுவும் இருக்காது. மறுபடியும் பிடிச்சி மேல தூக்குனாதான் உண்டு. அந்த கயிறு கட்டியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த ஊரில் இப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துங்கள்ல குதிரை வந்து எல்லாராலும் வாங்க முடியாது, குதிரை எல்லாரையும் சமாளிக்க முடியாது, குதிரையை சமாளிக்கிறதும் கஷ்டம். அதனால அந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னா, கோவேறு கழுதைன்னு வச்சிருக்காங்க. அந்த கழுதை நீங்க பாத்தீங்கன்னா குதிரையை விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும், ரொம்ப வீரியமா இருக்கும், ரொம்ப தடிமா இருக்கும், ரொம்ப அதாவது எழுப்புதலா இருக்கும். அது வந்து அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுக்காது, அசையாது. சொன்ன மாதிரிதான் அந்த அதை நடத்துருவேன். கயிறு வச்சிருப்பான், அந்த கயிறுல அவன் நடந்து தான் போவான். நம்ம தான் உட்கார வச்சுக்குவான், அவன் நடந்து தான் போவான், அவன் கூட கூட ஓடுவான். அந்த கோவேறு கழுதை தான் அந்த ஊர்ல அதிகமான ஃபேமஸா எந்த ஒரு காரியத்தையும் நடத்த முடியும். எவ்வளவு தூரம்னா டிராவல் பண்ணிடும். ஸோ வாடகைக்கு அவங்க கோவேறு கழுதையை பயன்படுத்துறாங்க. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் ஆண்டவர் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். எஸ், பிலாத்து சொல்றாரு, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். இயேசு கிறிஸ்து ராஜா தான் சொன்ன உடனே பிலாத்துக்கு கொஞ்சம் கோபமே வந்துச்சு. ஒண்ணுமே இல்லாத நீ ஒரு அடிமையாக்குற, நீ போய் ராஜான்றியே அப்படின்னு கோபம் வந்துச்சு பிலாத்துக்கு. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உள்ளத்திலே குடிகொள்ளுகிற ராஜாதி ராஜான்னு. ராஜாங்கத்துல ஒரு சிங்காசனத்துல உட்கார்ற ஆள் இல்லை, நானு ஒவ்வொரு மனசுல உட்கார்ற நான் ராஜா என்பதை கர்த்தர் உணர்த்தினார். தேங்க்யூ. இவருடைய கான்செப்டை ஒரு முறை சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து ஏன்
பாவத்தை மன்னிக்கும்படி, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, தேவனோடு ஒப்புரவாகும்படி, நமக்கு ஒரு நம்பிக்கை, தேவனிடத்தில் ஒரு நம்பிக்கை வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்து இயேசு கிறிஸ்து வந்தார். செட் அஸ் ஃப்ரீ, பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே வந்தார். டு ஷோ காட்ஸ் லவ், தேவனுடைய அன்பை நமக்கு விளக்கும்படி அவர் வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றினார். பரலோகத்தினுடைய ரிவார்ட், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கும்படி கர்த்தர் நம் மத்தியிலே இறங்கி வந்தார். ஸ்தோத்திரம். சோ கர்த்தர் சுகப்படுத்துகிறவர், அவர் ராஜாதி ராஜா. கடைசியாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள், அவர் ஏக சக்கராதிபதி, சகலவற்றுக்கும் ஹோல்டா இருக்கிறவர் அவர். அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும்னா நமக்கு நிறைய இருக்குது, ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது. ஆனா நம்மெல்லாம் தாங்க மாட்டோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப சுருக்கமா எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுமோ அப்படி தெரிஞ்சுக்கிறோம். கர்த்தருக்குள்ளாக நம்ம ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமான நாட்கள், கிறிஸ்துமஸ் நாட்கள், கிறிஸ்துமஸ் நாட்கள், நன்மை செய்கிற நாட்கள், இன்னொருவரை ஆதரிக்கிற நாட்கள், இன்னொருத்தரை ஆசீர்வதிக்கிற நாட்கள், இன்னொருக்கு உதவியா இருக்கிற நாட்கள், இன்னொருத்தரை மகிழ்ச்சியாக்குகிற நாட்கள், மனமகிழ்ச்சியான நாட்கள், ஆறுதலின் நாட்கள், சமாதானத்தின் நாட்கள், ஏழைகளையும் பரதேசிகளையும் காப்பாற்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற நாட்கள். இந்த கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து செயல்படுவாராக. கர்த்தர் செயல்படுத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட திங்க் பண்ணுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் என்னை எப்படி பார்க்கிறார், நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியானால் நான் யாராய் இருக்கிறேன், எப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்து வருகிறேன், வருஷத்தின் கடைசியிலே நான் எதை நான் இப்பொழுது சிந்திக்க முடிகிறது, எதற்கு நான் காரணமாக இருக்க முடிகிறது, எதற்கு பிரயோஜனமா இருக்க முடிகிறது, இயேசுவை போல நான் இருக்கிறேனா, இயேசு சொன்னபடி நான் இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரனாய் இருக்கிறேனா, செயல்படுகிறேனா, அவருடைய கோட்பாடுகளிலே எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு ஒரு மரியாதை உண்டு. நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நியமித்து போனார். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பரலோகத்தின் மகிமை நமக்கு நியமித்தபடினாலே அந்த கர்த்தருடைய கரம் நம்மை அதிகமாய் தாங்கி செயல்பட தேவன் நமக்கு தயவு காட்டுவாராக.